ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்டஃப்ட் எக் மசாலா, இல்லாட்டி எக் ரோஸ்ட்னு கூட சொல்லலாம். எக்ஸ் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் எக்ஸ் ரொம்ப ஃபேவரட். எனக்கும் எக்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் எல்லா வீட்லேயுமே கிட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எக் லவர்ஸாக தான் இருப்பாங்க. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான எக் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எக் ரோஸ்ட் பண்ண நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2லேருந்து 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சன்னமாக அரிஞ்சது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 5 முட்டை. இப்போ நம்ம எக்ஸை பாயில் பண்ண வைக்கலாம். எப்போவுமே எக்ஸை பாயில் பண்ணி எடுத்தாதாங்க அதோட டேஸ்டி நல்லாயிருக்கும். டெக்ஸ்சர் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 10 to 15 minutes போதுங்க, அது பாயில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு மேலே எக்ஸை குக் பண்ணிங்கன்னா அது ஹார்ட் ஆகிடும். மசாலா அரைக்கிறதுக்காக இங்கே ஒரு மிக்சியில் குருமிளகு எடுத்திருக்கேன், இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகா பொடி, பட்டை, கிராம்பு, அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற எக்ஸில் இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாஸ் எல்லாம் உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ண முடியும். எக்ஸும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம லைன்ஸ் போட்ட முட்டையை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாஸ் எல்லா சைடுமே கோட் ஆகிற மாதிரி ஒரு முட்டையாக நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இந்த முட்டையை மெதுவாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. மெதுவாக மேலேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லிட் அப்படியே ஓப்பன் ஆகும். அப்போ அந்த மசாலாஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப அமுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முட்டை உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சைடுமே இதே மாதிரி அமுத்தி கொடுத்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 10 to 15 minutes மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாஸில் இது நல்லா கோட்டாகி வரும். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்ஸை எல்லாம் இங்கே ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மசாலாஸ் எல்லாம் மேலே அப்படியே கோட் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி சின்ன வெங்காயம்லாம் போட்டனால இது ஈஸியாக கரிஞ்சிரும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, பட் கொஞ்சம் டைம் எடுத்து இதை ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒன் சைட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் திருப்பி போடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு. இப்படி எல்லாமே திருப்பி போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கோகனட் ஆயில் திருப்பியும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன்ஸையும் இந்த கருவேப்பிலையும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இது அப்படியே ஓரமாகவே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஆனியன்ஸ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் நமக்கு ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி கிடைக்கும். இந்த ஆனியன்ஸ் போடுறது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஆனியன்ஸ் போடுறதுனால சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எல்லாம் இந்த ஆனியன்ஸ் மேலே நல்லா நமக்கு கோட் ஆகி கிடைக்கும். இந்த எக்ஸோட அவுட்டர் லேயர்லாம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன மாதிரி அப்படியே தெரிஞ்சதுன்னா இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட எக் ரோஸ்ட் இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நமக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இந்த எக் ரோஸ்ட்டை நம்ம சப்பாத்தி, ரொட்டி, ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அண்ட் கர்ட் ரைஸ் ஒரு எனி வெரைட்டி ரைஸ் கூட இது சூப்பர் காம்போவாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching our Vadakan Foodie. Bye.